எதற்காக எனில் இச்சபையில் மட்டும்தான், பிரபஞ்ச மகா சபையில் மட்டும்தான் பிரபஞ்சத்தில் இருக்கும் அத்துணை ஆற்றலும் ஒன்றாக குழுமி நாடி வரும் மாநிலர்களுடைய கர்ம வினைகளை அகற்றுவதற்குரிய ஆலோசனை பரிமாண நிலைகளிலே அமர்ந்திருக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம். அவ்வாறு பரிமாண நிலைகளில் அமர்ந்திருக்கின்ற பொழுது காகபுஜண்டன் ஒரு வார்த்தை கூறினால் அதற்கு மறுவார்த்தை கூற வசிஷ்டன் எழுகின்ற பொழுது அவனை வாழ்த்தி மறுவார்த்தையை உரைக்கின்றான், இவன் வணங்கி உரைக்கின்றான். அவ்வாறு சித்தர்களுக்குள் இறைகளுக்குள் அவ்வாறு சூட்சம பரிமாணங்கள் உரையாடல்கள் நடக்கின்றவாறு அவரவர்கள் ஒருவருக்கொருவர் உரையாடல்களை மாறி மாறி மாற்று நிலை கொண்டவன் கூறுகின்ற பொழுது இவன் மாற்று நிலை கொண்ட வார்த்தையை உரைக்கின்ற பொழுது அவனை வணங்கி வாழ்த்தி அவனிடம் உரை கூற வேண்டும் என்கின்ற தத்துவத்தினை இவர்கள் பறைசாற்றுகின்றார்கள். சித்தர்கள் மூலமாக அத்துணை சீடர்களும் ஒருவருக்கொருவர் அமர்ந்து உணர்வு நிலையில் பரிமாறிக்கொள்கின்ற பொழுது யான் உயர்ந்தவன் யாம் தாழ்ந்தவன் என்ற நிலையில்லாது பிரபஞ்ச மகா சபைதனிலே அகத்தியன் முன்பாக அத்துணை சீடர்களும் முதன்மை சீடர்களே அவரவர்கள் தன் தகுதி நிலை வழிபாடு இறை அடிபணிவு சரணாகதி நிலைக்கு ஏற்றவாறு அருள்தனை பெற்று செல்கின்றார்கள் என்பதனை கற்றுக் கொடுக்கவே ஒவ்வொரு இறையும் ஒவ்வொரு சித்தனும் ஒவ்வொருவரும் மாறி மாறி வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அகத்தியன் ரீதியாக வாழைச்சித்தன் உரைக்கின்றோம். இவனும் முதன்மை சீடன் அவனும் முதன்மை சீடன், யாவரும் முதன்மை சீடர்களே. அவரவர்கள் தன்னுடைய பூர்வ ஜென்ம நிலைப்பாடு சித்தன் மேல் அவர்கள் வைத்திருக்கின்ற ஈடுபாடு இறை குருவாக அவர்கள் நினைந்து வழிபடுகின்ற அத்தகைய நிலைக்கேற்றவாறு பெற்று சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்று அகத்தியனோடு வாழைச்சித்தன் உரைக்கின்றோம். அவ்வாறு அடிபணிவு சரணாகதி நிலைதனை கற்றுக் கொடுத்து இங்கு இறை ஒருவருக்கொருவர் அடிபணிகின்ற பொழுது காகபுஜண்டனே அகத்தியனுக்கு அடிபணிகின்றான், அகத்தியன் திருமுருகனுக்கு அடிபணிகின்றான், திருமுருகன் அகத்தியனை வாழ்த்தி அடிபணிகின்றான். இது எதற்காக என்று அவர்களுக்குள் ஒரு உரையாடல் நிலை உள்ளுக்குள் எழுகின்ற பொழுது அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உரைக்கின்ற அற்புதமான நிலையாகும் சித்தனே என்று வாழைச்சித்தன் உரைக்கின்றோம். வாழைச்சித்தாய நமோ நமக. யாவரும் அவரவர்கள் நிலைப்பாட்டில் இருந்து உணர்வு ரீதியாக பிரபஞ்ச மகாசபையில் அமருங்கள், தவம் செய்யுங்கள், தான தர்மங்களை ஆற்றுங்கள், புண்ணியங்களை அள்ளி செல்லுங்கள். எம்மிடமிருந்து வாழைச்சித்தனிடமிருந்து வாழைச்சித்தனின் ஆற்றலுக்கும் புண்ணியத்திற்கும் அளவில்லை. ஒட்டுமொத்த புண்ணியத்தின் வடிவாகவே சிவமகா வாழைச்சித்தன் அமர்ந்திருக்கின்றான். யாம் உரைத்தோம் சூட்சமமாய். ஒரு ஆசியில் அகத்தியன் உரைத்தான், பல்வேறு ஜென்ம காலங்கள் பிரபஞ்சம் தோன்றிய காலம் முதல் புண்ணியங்களை மட்டுமே சேகரித்து வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஆற்றல் தான் சிவமகா வாழைச்சித்தன். கர்மவினை அவனிடம் இல்லை, புண்ணியங்கள் மட்டுமே அவனை சென்றடைந்து கொண்டிருக்கின்றது, இன்னும் சென்று கொண்டிருக்கும். அவ்வாறு அவன் தவத்தில் அமர்கின்ற பொழுது அவனை சுற்றி அமர்ந்த இறையெல்லாம் தவத்தில் அமர்கின்ற பொழுது அவர்களிடம் இருந்த இறையாற்றல் புண்ணிய ஆற்றல் எல்லாம் அவனுக்குள் சேர்கின்ற பொழுது அவன் ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றலை எல்லாம் தாங்கிய சிவமகா வாழைச்சித்தனாக பல்வேறு சிவத்தின் ஆற்றல், பல்வேறு திருமுருகனின் ஆற்றல், பல்வேறு பரந்தாமனின் ஆற்றல், பல்வேறு பஞ்சபூதங்களின் ஆற்றலை எல்லாம் ஒன்றாக கொண்டு ஒரு நிலை கொண்ட பெரும் ஆற்றலாய் பெரும் சித்தனாய் சித்த வடிவமாய் சூட்சம சித்தனாய் அமர்ந்திருப்பவனே சிவமகா வாழைச்சித்தன் என்னும் யாம் என்றும் உணர்த்தி அவ்வாறு புண்ணியங்களை தாரை வார்க்கின்றோம், புண்ணியங்களை பெற்றுச் செல்கின்றீர்கள் என்று யாம் வாழைச்சித்தன் நல்லாசி வழங்குகின்றோம். அற்புதமாய் இச்சபைதனிலே புண்ணியம் எங்கிருக்கின்றது? பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கின்றது. புண்ணியங்கள் நிறைந்த இடத்திலெல்லாம் சிவமகா வாழைச்சித்தன் நிறைந்திருக்கின்றான். சிவமகா வாழைச்சித்தன் நிறைந்திருக்கின்ற இடங்களிலெல்லாம் பிரபஞ்ச மகாசபை ஆசானுடைய நிலையானது வியாபித்திருக்கின்றது. அவ்வாறு வியாபித்திருக்கின்ற ஆற்றலை சிவசபை நாடி வந்து அமர்ந்து ஒரு முறை தவத்தில் அமர்ந்து சபை தொடர்புக்குள் ஈடுபடுகின்ற பொழுது எங்கு அமர்ந்திருந்த பொழுதும் கடல் தாண்டி நாடு தாண்டி தேசம் நகரம் தாண்டி அமர்ந்திருந்த பொழுதும் சபையை நாடி நிற்பவர்களுக்கு அங்கு அமர்ந்திருக்கும் பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆசான் சிவமகா வாழைச்சித்தனுடைய ஆசி சென்றடைகின்றது என்று அகத்தியனோடு வாழைச்சித்தன் உரைக்கின்றோம். அவ்வாறு இது பெருமகா சூட்சம நிலை. இச்சபையில் நடைபெறும் அனைத்தும் சூட்சமமே. இயல்பு நிலையில் எவருக்கும் ஆசி கூறுகின்ற நிலையே அல்ல.
சித்தன் திருவாய் திறந்து நன்றாக இருங்கள் என்ற வார்த்தையே ஒரு நாளும் எழாது. ஒரு சீடன் திருநாவிலிருந்தும் எழாது. ஆனால் அவன் அசைந்தால் ஆசி, நின்றால் ஆசி, நடந்தால் அனுக்கிரகம். அவன் படுத்து உறங்கினால் உம்மோடு இணைந்து உறங்குகின்ற அற்புதமான அனுக்கிரகத்தை வழங்குகின்ற ஆற்றல் பெற்றவன் என்று வாழைச்சித்தன் நல்லாசி வழங்குகின்றோம் யாம். அதாவது ஒவ்வொரு நொடிக்குள்ளாக இருக்கும் கால அளவீட்டுகளுக்குள்ளும் உள்ளுக்குள் சென்று அவன் மறுபடி பிரபஞ்ச மகா சபை நோக்கி வந்து அத்துணை சீடர்களுக்கும் காட்சி கொடுத்து வருகின்ற அற்புதமான சூட்சம நிலை. வாசி திருநாள் முழுமதி திருநாளிலே நற்கதி மோட்சகதி அடைய வேண்டி வருகின்ற நல்ல ஆன்மாக்களுக்கு மோட்சகதி எங்கிருந்து வழங்கப்படுகின்றது? இவன் வழங்குகின்றானா? இவன் வழங்குகின்றானா? எவன் வழங்குகின்றான்? மானிடனாக அல்ல, மானிட உருவத்திற்குள் பிரபஞ்ச ஆற்றலை கிரகித்து வைத்து கொண்டு பிரபஞ்ச ஆற்றலை எல்லாம் ஒட்டுமொத்தமாக வைத்திருக்கின்ற சிவமகா வாழைச்சித்தன் மூலமாக அத்தகைய நற்கதி மோட்சகதி வழங்கப்படுகின்றது. அவனோடு இணைந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்களும் அப்பணியினை சூட்சமமாக செய்கின்றார்கள் என்று யாம் உரைக்கின்றோம். அகதீஷாய நமக. ஒவ்வொரு சீடனுக்குள்ளிருந்தும் வாழைச்சித்தன் அப்பணியை மேற்கொள்கின்றான். வாழைச்சித்தனோடு அமர்ந்து ஒவ்வொரு சீடனும் அப்பணியை மேற்கொள்கின்றான் என்பதே சூட்சமம் இச்சபையிலே. அவன் மட்டும் அமரவில்லை, இங்கு இறை சபை ஆசான் மட்டும் அமரவில்லை. அவனோடு வாழைச்சித்தன் சிவமகா வாழைச்சித்தன் அமர்ந்திருக்கின்ற பொழுது அவன் சீடர்கள் எல்லாம் 11 சித்தர்களாக அமர்ந்து நற்கதி மோட்சகதி வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்னும் சூட்சமத்தினை வாழைச்சித்தன் உடைத்தெறிகின்றோம் என்று. நற்கதி மோட்சகதி அடைய வருகின்ற ஆன்மாக்களுக்கு ஆசி வழங்க வேண்டும் என்றால் இவன் எத்தகைய நல்ல ஆன்மாவாக இகலோகத்தில் வலம் வர வேண்டும் என்கின்ற நிலைதனை தன் சிந்தையில் வைத்து பிரபஞ்ச மகா சபையோடு வலம் வருக, யாவரும் தான தர்ம கைங்கரிய புண்ணிய நிலைகளை ஏற்று அப்பழுக்கற்ற சரணாகதி நிலைக்குள் இருந்து கண்டு இவனை வாழ்த்தி சபையை வாழ்த்தி வாழும் குருவினை இறையாக நினைந்து வணங்கி பிரபஞ்சத்திலே நல் நாயகனாக, நல் மானிடனாக, நல் இறையாக, சித்தனாக, ஞானியாக, சிவமாக வலம் வர, சிவமகா வாழைச்சித்தனாக வலம் வர யாம் சிவமகா வாழைச்சித்தன் நல்லாசிகள் வழங்கி அமர்கின்றோம். சூட்சமமாய் சுபநிகழ்வாய் இத்தருணமதிலே சித்தனே சீடர்களே. சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி, அகத்திய பெருமகனார் திருவடிகள் போற்றி. ஓம் அகதீஷாய நமக, அகதீஷாய நமக, அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஜெகதீஷாய நமக என ஜெகப்பேராற்றலை ஜெகமகா முனியை அகத்திய பேராற்றல் பேரென்ற வடிவனை திருவடிவணிந்து திருத்தால் வணிகிறோம். அகதீஷாய நமக, அகதீஷாய நமக. பெருமானை வணங்கி முக்கோடி நவகோடி பேராற்றல்களை வணங்கி அற்புதமாக நடந்தேறி சிறந்தேறி வளர்ந்தேறி கொண்டு வருகின்ற ஆன்ம ஈக நல் வினாக்களுக்கு அத்தகைய ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழி அற்புதமாக விடை அருளி அமர்ந்திருக்கின்ற அகத்திய பெருமகனாரின் திருவடி வணிந்து திருத்தால் வணிந்து. எத்தனை மணியாவது இவங்களாம் சாப்பாடு உடச்சிடுவா. அகத்திய பெருமான் அனுமதியோடு மதிய உணவு இருந்த அகத்திய பெருமானை அழைத்து சிறார்களோட அவங்களுக்கும் எல்லாம் டேபிள் போட்டிருங்க. உணவு இருந்த அகத்திய பெருமானையும் அண்ட பேரண்ட நாயகனை பெருமகா ரூபனை முக்கத்து முக்கோடி தேவர்களின் வடிவனை அகத்தியத்தை 7 கடல் உண்டு 7 உலகம் ஆளுகின்ற பேராற்றலை பெருங்கருணை வடிவம் வந்து அற்புதமாக இத்தகைய அனந்த கூத்தாடுகின்ற அனந்த கூத்தன் அமர்ந்த அற்புத சபையில் அமர்ந்து நடமாடி அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தின் திருவடி வணிந்து திருத்தால் வணிந்து அற்புதமாக விருந்து நிகழ்வுக்கு பகிர்வு பகிர்வு நிகழ்வுக்கு அகத்தியனை அழைக்க அனுமதி கேட்டு அமர்ந்திருக்கிறோம். ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. அருட்பேழை வழங்கப்பெற்ற சபையில், அருள்நிலை சூட்சம நூல் கிடைக்கப்பெற்ற சபையில் ஆற்றலாய் பிரபஞ்ச வடிவங்களை எல்லாம் அழைத்து வந்து அமர வைத்து உணவுண்ண வைத்து அகமகிழ்கின்ற அகத்தியன் சீடனே சித்தனே நல்லாசிகள் வழங்கி அகதீஷாய நமக, அகதீஷாய நமக அகமகிழ்கின்றோம். பெரும் நிலையாய் பெரும் பேர் பெற்ற நிலையாய் நடந்தேறிய நற்பூஜை விழாவின் சற்சங்க நிகழ்வுதனிலே
ஆற்றல் கொண்டு நல் ஆன்மீக வினாக்கள் தொடர்ந்து தொடுத்து அதன் மூலம் அவரவர்கள் கர்ம வினைகளை சூட்சமமாய் அகலப்பெற்ற அற்புதமான இந்நிலை கண்டு அகத்தியன் அகமகிழ்ந்து சிவமகா வாழைச்சித்தனுடைய நல்லாசிதனை பெற்ற பிரபஞ்ச மகா சபைக்கு அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்கி ஆற்றலாய் அழைத்தமைக்கு அத்துணை சித்தர்களையும் ஒன்றாக இணைத்து பிரபஞ்ச வடிவங்களையும் ஒன்றாக இணைத்து அமர்ந்து உணவுண்பவன் இன்றொரு நாள் அமர்ந்து உணவுண்பவன் சூட்சமமாய் உண்ட பொழுதும் இன்றொரு நாள் அமர்ந்து உணவுண்பவன் சிவமகா வாழைச்சித்தன் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்கின்றோம் சித்தன். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஒரு